அதிமுகலேருந்து வெளியேறி சசிகலாவை ஆதரித்து அப்புறம் தினகரனை ஆதரித்து அப்புறம் தினகரனை தூக்கி போட்டுட்டு வெளியேறி இந்த சமயத்துல எல்லாம் என்னை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. நான் படிக்கிற காலத்தில் சாராய கடை இல்லை, நான் படிக்கிற காலத்தில் ஆபாச காட்சிகள் இல்லை. உனக்கு இன்னொரு குறிக்கோள் இருக்கணும், அதை நோக்கித்தான் நீ இயங்கணும். ஏன்னா இது வந்து நிறைய இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இது யூடியூப்ல எல்லா இடத்துலையும் வரப்போகுது. என்ன விஷயங்கள் வெளியில் பேசுகிறவராக இருந்தாலும், இந்த மாதிரி தைரியமாக பேசுகிறவா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மீம் வருது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது ரைட்டாக பேசுறதுலாம் வருது. இதெல்லாம் ஜாலியாக என்றைக்குமே உங்களோட அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொடச்சி போட்டு போகிறதுலாம் வந்து அவ்வளோ மக்கள் மத்தியில் பாப்புலரான விஷயங்கள். இது ஒரு பக்கம் ஜாலியான விஷயமா இருந்தாலும் இப்போது இது அரசியல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா, தமிழ் சொல்லிக் கொடுத்ததான்னு தெரியல. பட் இப்போது நம்ம ஊரில் மற்றவங்க சொல்கிறது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ரொம்ப கனம் கொடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நடத்துகிற மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ வரை இளைஞர்கள் எப்படி இந்த இன்சல்ட்டு சுற்றி இருக்கிறவங்க தப்பாக பேசுறதுலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒன்று சொல்கிறேன், நான் என்ன கட்டுமையாக அதிமுகலேருந்து வெளியேறி சசிகலாவை ஆதரித்து அப்புறம் தினகரனை ஆதரித்து அப்புறம் தினகரனை தூக்கி போட்டுட்டு வெளியேறி இந்த சமயத்துல எல்லாம் என்னை கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இது ஒன்று நான் பார்க்க மாட்டேன். கிழிச்சு தொங்க விடுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்டா கேட்டாங்க, இப்படி கிழிச்சு தொங்க விட்டுறாங்க, நீ இன்னும் கம்பீரமாக போயிட்டு இருக்கேன். அவன்டே நான் ரீச் ஆகிருக்கேன். கரெக்ட். எனக்கு அவன் தெரியாது, எனக்கு அவனை தெரியாது, அவனுக்கு என்னை பற்றி தெரியாது, என் குணம் என்னன்னு அவனுக்கும் தெரியாது. அவன் என்ன கிழிச்சு தொங்க விடுறான், நான் அவன்கிட்ட ரீச் ஆகிருக்கேங்கிறது எனக்கு ஒரு செல்வாக்கு கூடியிருக்குன்னு அர்த்தம். பேட் பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி. ஆமாம், அதையும் நான் கடந்து போயிட்டேன். அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற தலைமுறையும் முதல்ல அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். பாலனாய் கழிந்த நாடு, பாலனா குழந்தை, பனிமலர் கோதை மாறுதம் மேலனாய் கழிந்த நாடு. பனிமலர் கோதை மாறுதம் மேலனாய்னா கணவன் மனைவியாக உறவு கொள்கிற அந்த பருவம். கோலனாய் கழிந்த நாடும், கடைசியில் வயசாகி தண்டூன்றி நடக்கிற நாளும். எந்த நாள் வந்தாலும் உனக்கு இன்னொரு குறிக்கோள் இருக்கணும், அதை நோக்கித்தான் நீ இயங்கணும். ஒரு ஊருக்கு பேர் லிட்டில் ஹோப், ஊருக்கு பேரே. அந்த ஊருக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜான் கென்னடி வருகிறார். ஒரு 6 வயசு பையன் அங்கே நிற்கிறான். அவர் கை கொடுக்கிறார். அவர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீ எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறாய்ன்னு. அந்த பையன் சொன்னான், நீ இருக்கிற இடத்துல நானும் இருக்கணும்னா. அவனுக்கு பேர் பில் கிளின்டன். அது நடந்தது. அது மாதிரி நான் இளைய தலைமுறைக்கு செல்வது நிறைய உங்களை வழிமறிக்கிறது மாதிரி வரும். நான் படிக்கிற காலத்தில் சாராய கடை இல்லை, கரெக்ட். நான் படிக்கிற காலத்தில் கிளப் இல்லை, நான் படிக்கிற காலத்தில் ஆபாச காட்சிகள் இல்லை. இன்னைக்கு எல்லா இளைஞர்களை வழிமறிக்கிறது. இதையும் தாண்டி கல்வியை கற்கின்ற ஒரு தலைமுறை என் கண்ணுக்கு முன்னாலே இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அருமையா சார். ஆகவே அந்த குறிக்கோளை ஒன்றை வைத்துக்கொண்டு நீ என்ன வேணாலும் செய். அந்த குறிக்கோளை நோக்கிய பயணத்தில் நீ ஒரு அடி பின்வாங்கி விடக்கூடாது. முன்வைத்த கால் முள்ளில் வைத்த காலாக இருந்தாலும் பின்வாங்காமல் இருந்தால் நீ எதை எண்ணுகிறாயோ நீ அதை அடைவாய் என்பதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. அதைத்தான் நான் இளைய தலைமுறைக்கு சொல்லுகிற செய்தி. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.